கல்யாணம் மட்டும் பண்ணிடவே கூடாது, எப்படியாச்சும் தப்பிச்சு ஓடிடணும். ஐயோ கடவுளே, என்னென்ன நடக்க போதோ. அம்மா அபாயகுரல், எத்தே எதுக்கு வந்திய? என்னடி கேக்கா? ஐயோ எப்ப வந்தியன்னு கேட்டே, ஏன் வந்து நின்னுட்டே இருக்கிய? வாங்க வீட்டுக்குள்ள. திடீர்னு வந்துட்டீங்களா? அத கையும் ஓடல காலும் ஓடல. சரி சரி, இந்த பொட்டியெல்லாம் எடுத்துட்டு போ. அப்ப இந்தாங்க விளக்கு மாதிரி பிடிங்க. என்னடி செய்யா நீ? வந்த இவள இப்படி விளக்கு மாதிரி அடிப்பியா? எத்தே கையில விளக்கு மாதிரி வச்சுட்டு எப்படித்தே பெட்டியை தூக்க, அதான் நீங்க பிடிப்பியன்னு தந்தேன். நல்ல தந்து கிழிச்ச. போ, நானே பெட்டியெல்லாம் தூக்கிட்டு வரேன். எத்தே அப்படியே அந்த விளக்கு மாதிரியும் இந்த பாரு, என் பொறுமைக்கு ஒரு அளவு உண்டு. சரி சரி, நீங்க போங்க, நான் விளக்கு மாதிரி எடுத்துட்டு வரேன். உமா உமா, சொல்லுங்க தே. என்ன கறி வைக்க போற இன்னைக்கு? உன் பாட்டுக்கு பெட்ரூம்ல வளந்து கிடக்கா? கேளவி ஆரம்பிச்சிட்டா. என்ன கறி தே வைக்கணும்? பேசாம மீன் கறி வச்சிரு, அப்படியே கொஞ்சம் மீன் பொரிச்சிரு. எத்தே மீன் கறி வைக்க மீன் வேணும்ல தே? ஆமாங்க அறிவாளி, மீன் இல்லாம எப்படி மீன் கறி வைப்ப? எத்தே வீட்ல மீன் இல்ல தே, ஃப்ரிட்ஜ்ல தேடி பார்த்தேன். வீட்ல இல்லனா என்ன, வாங்கி தான செய்யணும். சரிதான் தே, ஆனா உங்க பையன் இப்பதான் வேலைக்கு போனாவோ, அவளே பாவம் குறுக்கு வழியில போயிருக்காவோ, இப்ப போய் மீன் எடுத்து வர சொன்னா எப்படி தே? ஓஹோ, அப்ப என் மவன்ட்ட வேலையா விட்டு மகாராணி அப்படியே தான் இருப்பீளோ? அப்படிலாம் இல்ல தே. இந்த பாரு, சோத்த ஒலையில போடு, மீன் கறிக்கு தேவையான மசாலாவெல்லாம் அரைச்சு வை. தெருவுல மீன்காரன் வருவான், அவன் வந்ததும் போய் மீனை வாங்கிட்டு வந்து குழம்பு வச்சு முடி. சரி அத்தே. நான் பெத்த மவளே, எப்படி இருக்காய மக்கா? ஒரு சுத்தி அழைச்சு போனியே. இதுவும் இருக்கேம்மா, நீ இல்ல நினைச்ச சாப்பாடே இறங்க மாட்டேங்கி. ஒரு சுத்து மெலிஞ்சிருக்காலாமே, எனக்கு என்னமோ பார்க்க அண்டா சைஸ்ல விரிஞ்சிட்டு போன மாதிரில இருக்கு. ஏம்மா இத்தனை நாளா போன் எடுக்க மாட்டேன்டா, ஒண்ணு எடுக்க மாட்டேன்டா, நீ எவ்வளவு பதறி போன தெரியுமா? அது ஒரு பெரிய கதடி, உன்கிட்ட அப்புறமா சொல்றேன் சரியா? சரிம்மா, நீ வந்தது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அப்படியாடி, இந்த அப்படி ஊர்ல இருந்து உனக்குன்னு அல்வா மிச்சர் ஸ்வீட்னு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், நல்லா சாப்பிட்டு உடம்பு தியாத்தின. சரிம்மா. சமந்தி அம்மா நீங்களா? நாதான் இவ்வளவு நேரமா இங்கதான் குத்துக்கள் மாதிரி இருக்கேன், உங்க கண்ணுக்கு கச்ச கூட படலையோ? இல்ல மைனியா, என் மவளை பார்த்தோன்னே அப்படியே சந்தோஷத்துல எல்லாம் மறந்துட்டு பாத்துக்கிடுங்க. சரி பரவாயில்ல, வந்து உட்காருங்க. அது மைனியா தப்பா நினைச்சுக்கிடாதே, இப்பதான் வந்தேன் பாத்துக்கிடுங்க, உடனே மவளை பார்க்க வந்துட்டேன். வீட்ல அப்படியே எல்லா வேலையும் கிடக்கு, நானும் கொஞ்சம் குளிச்சு எடுத்து ஃப்ரெஷ் ஆகணும் பாத்துக்கிடுங்க. சாயந்தரம் போல வாரேன் சரியா மைனியா? எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல, நான் இங்கேயே தான் இருப்பேன். அப்படியா? என்னட்டி இது, உன் மாமியாக்காரி இங்கேயே இருப்பீங்க, திருப்புன்னு வந்திருக்கு, என்ன விஷயம்? அம்மா அது வந்து ரொம்ப டார்ச்சர்மா, நிறைய இருக்கும்னு சொல்லணும். அப்படியா? நம்ம வீட்டுக்கு வாட்டி, அங்கதான் பேச முடியும். உங்க மாமியாக்காரி காது கொடுத்து கேட்டுட்டு இருக்கோம் நம்ம என்ன பேசுறோம்னு. அம்மா என் மாமியா விடாதுமா. நில்லு, நான் பேசியேன். மைனியா கொஞ்ச நேரம் உமாவை எங்க வீட்டுக்கு கூட்டு போட்டா. அச்சோ உமா வேலையெல்லாம் இருக்கா, இப்பதான் மீன் குழம்பு வைக்க சொன்னேன், எல்லாம் வச்சு முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு வருவா சரியா? நீங்களும் குளிக்கணும் தானேல்ல, போய் குளிங்க, உமா அப்புறமா வருவா. எம்மா நீ போ, நான் அப்புறமா அப்படியே வரேன். சரி மக்கா, இப்ப நான் போயிட்டு வரேன் மைனியா. பாத்து போயிட்டு வாங்க. என்ன மூஞ்சிய பாத்துட்டு இருக்கா? அந்த பையன் இங்க வச்சிட்டு போய் வேலைய பாரு. ராணிகா வா. வசந்தா ஐயோ தூங்கிட்டு இருந்தீலக்கா? சும்மா படுத்திருந்தே வசந்தா, வா உட்காரு. ஏக்கா இந்த மீன்காரனே வந்தாராக்கா? இல்லையே வசந்தா, ரொம்ப நேரமா இங்கதான் படுத்து கிடக்கேன், சத்தம் கேட்ட மாதிரி இல்லையே. அப்படியேக்கா வருவாரு என்னன்னு தெரியலையே, மணி 1 ஆக போகுது. வருவார் வசந்தா, சில நேரம் 1:30 கூட வருவாரு. அப்படியேக்கா மசாலாலாம் அரைச்சிட்டே பாத்துக்கிடுங்க, 2 மீனை வாங்கி உள்ள போட்டு விட்டேன்னா மீன் குழம்புன்னு சொல்லி தின்னுடுவாவ, கூட்டு எதுவும் எதிர்பார்க்க மாட்டாவ. எம்மா வா மவளே வா. இட்டி உன் மாமியார் வந்திருக்கு, நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. எப்படிமா சொல்ல? உனக்கு ஃபோன் பண்ணா ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கி, ஃபோன் எங்கயாவது பறச்சு வச்சிட்டியோ? இல்லடி, ஃபோன் எடுத்துல ஃபோன் காணாம போயிட்டு. இங்க நிம்மதியா காணாம போயிட்டு இருக்கு, உனக்கு தெரியுமா? யாம்டி மக்கா அப்படி சொல்லியா? ஆமாமா, திடீர்னு இந்த மாமியாரி வந்துட்டு ரொம்ப வேலை வாங்கி உயிரை எடுக்குதுமா. துணி துவைச்சு போடுக்குது, அது மஷின்ல போட கூடாதா, ஆத்துல தான் போய் துவைச்சு வரணுமா. காலையில டானி 7 மணிக்கு எந்திரிச்சிரணுமாமா, எந்திரிச்சு வீட்டெல்லாம் தூத்தி பெருக்கி சோளெல்லாம் போடணுமாமா. அப்புறம் காலையில இட்லி பொங்கல் வடை தோசை ஏதாவது ஒரு நாஸ்தா பண்ணணுமா. அது பத்தாதுன்னு மத்தியானம் தனியா சோறு கறி பொங்கணுமா, அதுவும் கொண்டு போய் மவனுக்கு சுட சுட கொடுக்கணுமாமா. இதுக்கு மேல 3 தடவை சமைச்ச பாத்திரம் உழுது, அதை பூசி அதை எடுத்து வச்சு எம்மா முடியலமா, குறுக்கெலும்பு நொடுங்க போச்சு. அக்கா இவ்வளவு விளையாடி செஞ்சா நீ? ஆமாமா, வேற வழி இல்லையே. நீ ஆம்டி போட்டு பாடு பாத்து கிடக்கா, மர்மவன்ட்டு சொல்ல வேண்டியதானே, உங்க அம்மா இங்க இருந்தா எனக்கு வேலையா இருக்குன்னு. பாம்பேல தானே இருந்து அங்கேயே கிடக்க வேண்டியதானே, திடீர்னு இங்க வந்து இறங்கி இருக்கான். நானும் அவர்ட்ட சொல்லி மிரட்டி தான் வச்சிருக்கேன், ஆனா இந்த கிழவி இப்போதைக்கு கிளம்பாதுமா, பெரிய பிளானோட தான் வந்திருக்கு. பிளானா? ஆமாமா, பெரிய திட்டம். என் கொழுந்தனா இருக்கல்ல, அதான் சுரேஷ். ஆமா, அவன் பாம்பேல தானே வேலை பார்த்து கிடக்கான். ஆமாமா, கிழவி அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தான் இங்க வந்திருக்கு. ஏன் பாம்பேல பொண்ணே இல்லையாக்கும், ஒரு பொண்ணு தாடி இங்க வரை வந்திருக்கு மாமியா? எங்கம்மா பாம்பேலல இன்னி மாதிரி அடக்கு ஒடுக்குமா அழகான பிள்ளைலாம் கிடைக்காத இருக்கும், அதான் இங்க வந்திருக்கு. அதானே பார்த்தேன், ஒண்ணே மாதிரி மர்மவாளுக்கு எங்கயாவது அமையுமா? இது
என்னடி சொல்லியா? ஆமாமா, இவரும் பள்ளியிலே அலையறாரு. கீதா கீதானே. கேட்டா என் கூட ஸ்கூல்ல படிச்சவ என் பெஸ்ட் ஃப்ரெண்டுங்காரு. இதெல்லாம் சரிப்படாதடி. இதெல்லாம் முதல்ல கிள்ளி எறிஞ்சிரணும். அதாம்மா நானும் யோசிக்கேன். எப்படியாச்சும் இந்த கீதாட்டனையும் புடிச்சு பிரிச்சே ஆவணும். எட்டி மக்கா, அம்மைக்கு ஒரு ஐடியா வந்திருக்குடி. சொல்லு பாப்பா. ஆனா மொக்கையா இருந்தானே என்கிட்ட அடி வாங்குவ பாத்துக்க. யார்கனே கோவத்துல நின்னுட்டு இருக்கேன். எட்டி உனக்கு கண்டிப்பா பிடிக்கும்டி. உனக்கு இருக்குறது இப்ப ரெண்டு பிரச்சனை கரெக்ட்டா? ஆமா. ரெண்டு பிரச்சனைக்கும் ஒரு கல்யாணம் தான் முடிவு. என்னமா சொல்லியா? போலப்பாரு. இந்த பாரு, உன் கொழுந்தனாருக்கு பொண்ணு தேடுறவ கரெக்ட்டா? அதே மாதிரி கீதாக்கு ஒரு கல்யாணம்னா அவ மருமகன் கிட்ட எட்டி பார்க்க மாட்டா கரெக்ட்டா? ஆமா. அதனால பேசாம சுரேஷ்க்கு கீதா பேசிட்டா கழுத்தை நெரிச்சிடுவேன். தாயின்னு பார்க்க மாட்டேன், ஒண்ணு பார்க்க மாட்டேன். யாத்தி தள்ளி போ. உன் நல்லதுக்கு ஐடியா சொன்னா யா கழுத்தை நெரிக்கியா நீ? என்னமா பக்கத்துல இருக்கும்போதே வலிறாருங்க. அவ மட்டும் கல்யாணம் முடிஞ்சு எங்க வீட்டுக்கு என் கொழுந்தனார் கொண்டாட்டியே வந்தா இவன் எப்படி வலியாம இருப்பாரு? அதெல்லாம் மாட்டாருடி. இப்போதைக்கு கீதா அவருக்கு வெறும் ஃப்ரெண்ட். கல்யாணம் ஆயிட்டுனா கீதா அவருக்கு தம்பி பொண்டாட்டி. நம்ம தம்பி பொண்டாட்டின்னு ஒரு மரியாதை வந்துரும். முன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசி சிரிச்சிட மாட்டவ. அதே மாதிரி கீதாக்கும் இது நம்ம புருஷனோட அண்ணன்ற மரியாதை வந்துரும். இப்ப பல்ல காட்டியல்ல, அதே மாதிரி கல்யாணத்துக்கு கூட அவளால பல்ல காட்ட முடியாது. நீ சொல்லியது சரியாதாம்மா இருக்கு. எப்பவும் சரியா தான் சொல்வேன். பேசாம கல்யாண வேலையை ஆரம்பிச்சிரு. நானே கல்யாணத்தை நடத்தி வைக்க போறேன். இது எப்படியாவது நல்ல முறையில மாமியா காதுல போடணும். அப்பதான் என் மாமியா அடுத்த ஸ்டெப் எல்லாம் கரெக்ட்டா எடுத்து வைக்கும். மீனு மீனு எவ்வளவு நேரமா உங்களுக்காண்டி காத்து கிடந்திருக்கேன் தெரியுமா? ஏம்மா நான் இந்த நேரத்துக்கு தானே வருவேன். சரி சரி வேலைய சொல்லுங்க. நில்லுங்க. நல்ல வேலை நீங்க பேட்டில நினைச்சு ஓடி வந்தேன். தங்கமக்கா ஊர்ல இருந்து எப்போ வந்தீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம். ஊர்ல இருந்து வெறுங்க எடுத்து வந்தீங்களா? இல்லம்மா, பேக் கொண்டு வந்தேன். துணி எல்லாம் கொண்டு வந்தேன் பாத்தியா? நினைக்கிறவாளப்பா. ஊருக்கு போயிட்டு வந்திருக்காளே. 2 பக்கெட் முச்சரு முறுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்தானா ஒரு வாரம் காபி கூட்டுக்கு ஓட்டலான்னு பார்த்தா இவன் என்னட்டான துணி அள்ளிட்டு வந்தாளாம். அப்படியே என்ன 200 ரூபாய்க்கு தாங்கனே. சரிம்மா. வசந்தாக்கா என்னம்மா? இக்கா கொஞ்சம் அங்கிட்டு வாங்கக்கா, அப்படி பேசணும். இவ எதுக்கு இப்ப தனியா கூப்பிடியா? மாமியாரி ஏதாவது சொல்லி அனுப்பிருக்குமா? தெரியலையே. போய் கேப்போம். சொல்லுமா. அக்கா சுரேஷ்க்கு பொண்ணு தடியா இல்லக்கா? நான் ஒரு பொண்ணு பாத்திருக்கேன். அப்படியா? அதுக்குள்ள பாத்துட்டியாக்கும். எந்த ஊரு? நம்ம ஊர் தான்க்கா. அட நம்ம பக்கத்து வீட்டுக்காரிக்கா கீதா. கீதாவா? ஆமாக்கா. அவளுக்கு ரொம்ப நாளா கல்யாணம் முடியலல. அவளே பார்த்து கெட்டி வச்சிருவோம் சுரேஷ்க்கு. என்னம்மா சொல்லியா? அவளாம் சரிபட மாட்டா. அவ பக்கத்து வீட்ல இருக்கிறது எனக்கு தொண இருக்கு. எப்ப பாரு சண்டைக்கு இழுத்துக்கிட்டே இருக்கா. இதுல நீ அவளை வீட்டுக்குள்ள வர கொண்டு வரணும்யோ. ஏக்கா நம்ம வீட்டுக்கு வந்துட்டா நம்மட்ட எப்படிடா சண்டை போடுவா? இருந்தாலும் நம்ம ரெண்டு பேர் வீட்டுக்கு நடுவுல அவ வீடு தானே இருக்கு. அவளே கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன்னு வையா 3 வீடு ஒட்டுனாப்ல நமக்கு தானே. நீ இப்படி திடுதிடுப்புன்னு சொன்னனே எனக்கு ஒண்ணும் ஓட மாட்டேங்குமா. நான் நல்லா யோசிச்சு எடுத்து தான் முடிவு பண்ணனும் பாத்துக்க. ஏக்கா நம்ம மாமியார் கிட்ட முதல்ல சொல்லி பாப்போம். அது ஒத்துக்கிட்டா எல்லாம் நடந்துரும். நீ போய் சொல்லு அந்த கிழவி கிட்ட. நம்ம சொல்றதெல்லாம் அது கேக்கியா போகுது. ஏக்கா நீங்க தானே மூத்த மருமவா. எத்துக்கா நீங்க அப்படிங்கியோ. பேசி பாப்போம். முதல்ல நான் நல்லா யோசிக்கிட்டு அப்புறம் பேசுவோம். அவனுக்கு சுரேஷுக்கு கல்யாணம் முடியணும் இருந்தா முடிஞ்சுதான் ஆகும். சுரேஷுக்குன்னு இருக்கிற பொண்ணு எங்க இருக்காளோ எப்படி இருக்காளோ. வண்டியில இருந்து வீடு சொன்னே சண்டை போடாத. எப்படி அமைதியா இருக்க? இப்படி வண்டி கொண்டு வந்து ஏத்திட்டா. கீழ வாரியா இல்லையா? வண்டிக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்க. சாரிங்க. சாரியா? எங்களுக்கு கை கால் முறிஞ்சு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்ணிருப்பையா? அது கண்ணு இருக்குதானே? கண்ணை திறந்துட்டு தானே வண்டி ஓட்டா. சோனி சண்டை போடாத சோனி. நீ சும்மா இரு. இப்படி ஆளுகளெல்லாம் சும்மா விடக்கூடாது. எங்க ஐ அம் ரியலி சாரிங்க. சோனி அவர் சாரி சொல்லிட்டார்ல சோனி. விட்டு வா கிளம்புவோம். இவர் சாரி வச்சு நம்ம என்ன பண்ண? நில்லு. போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன். சோனி கேளு. என்னடி? இப்போ நீ போலீஸ்க்கு ஃபோன் பண்ணா உங்க அப்பாக்கு விஷயம் தெரிஞ்சிரும் சோனி. நீ வீட்டுக்கு தெரியாம வந்து தெரிஞ்சு போயிரும். நீ அரசியல்வாதி மகான் எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டனா அவ்வளவுதான். பிற நீ வீட்டை விட்டு வெளியே வர முடியாது. ஆமா நீ சொல்லியதும் கரெக்ட் தான். அதனால அவர் சாரி கேட்டார்ல விட்டு தொலை. வா வண்டி எடு கிளம்புவோம். சரிடி. சாரி சார் நான் அவட்ட பேசிட்டேன். அவ போலீஸ் எல்லாம் கம்ப்ளைன்ட் பண்ண மாட்டா. யாமல தாங்க தப்பு. அது நீங்க உணர்ந்தாலே போதும் சார். இனிமே பார்த்து வண்டியை ஓட்டுங்க. உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசுங்க. பாட்டி கிளம்புவோம். வந்துட்டேன் ஜோனி. எங்க உங்க பேரு?